ஐயா வணக்கங்கய்யா. நீங்க இந்த பருப்பு கீரை செடியை கையில வச்சிருக்கீங்க. இது என்ன பலன் அப்படின்னு மக்களுக்கு தெரியப்படுத்துங்கய்யா. ஐயா இது பருப்பு கீரை இல்லைங்க ஐயா. ஓ. இது வந்து பெரும் பசலைக்கீரை. பெரும் பசலைக்கீரை. வாதம், பித்தம், கபம் ஆ. இது மூன்றையும் சீர்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கீரை ஐயா. ஆ. இது வந்து நம்ம வந்து பருப்பு கீரையா சமைச்சு சாப்பிட்டோம்னா இது மூர்த்தி சீர்படுத்தி உடல் உஷ்ணத்தை தணிக்கும் ஐயா. உடல் உஷ்ணத்தை தணிக்கும். ஆமா ஐயா. பித்தத்தை வந்து அதிகப்படுத்தி எரிசக்தி அதிகப்படுத்தி ஜீரண உறுப்புகள் பலம் கொடுத்து மலத்தை ஃப்ரீயாக்கும் ஐயா. இது வழக்கமா எல்லாரும் சாப்பிடுறது தானே? அப்படி சாப்பிடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லையா? ஐயா இந்த சுகர்னால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு இதை சாப்பிட்டாங்கன்னா அதனுடைய பாதிப்பு வந்து படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் ஐயா. வாரத்துக்கு ஒரு நாள் போதும் ஐயா. நீங்க முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க இந்த ஆண்குறியோட அடியில ஒரு நரம்பு போகும், அதை குளிர்ச்சி படுத்த இதாலதான் முடியும். ஆமா, அதை கொஞ்சம் எத்தனையோ மருந்து சாப்பிட்டுட்டு ஆண் எழுச்சி இல்லைன்னு சொல்லிட்டு அவசரப்படுறவங்க எல்லாம் இந்த கீரையை வாரத்துக்கு 2 டைம் சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா ராஜ நரம்புக்கு கிழக்கு நரம்பாகப்பட்ட சிறு நரம்புன்னு நரம்பு, அந்த நரம்புல வந்து சில அடைப்புகள் ஏற்பட்டு அவங்களுக்கு என்னதான் மருந்து சாப்பிட்டாலும் விருப்பத்தன்மை ஏற்படாதுங்க. ஆனா இதை சாப்பிட்டாங்கன்னா தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 30 நாள்ல நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு தெரியும். தொடர்ந்து சாப்பிடலாம் கண்டிப்பாக. அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க தொடர்ந்து சாப்பிடலாம். ஓகே ஓகே ஓகே. ரொம்ப அருமையான தகவல் சொன்னீங்கய்யா. மிக்க நன்றிங்க. நன்றி ஐயா.